இன்னியோட கதையில் நம்ம பார்க்க போகிறது வந்து ராமாயணத்துலேருந்து. ராமாயணத்தில் வந்து சீதையை வந்து ராவணன் தூக்கி போய் இலங்கையில் வச்சுப்பார் இல்லையா. அவருக்கு எப்படி தெரியும் சீதைன்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க இவ்வளோ அழகாக இருப்பாங்க அப்படின்றது ராவணனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சீதை, ராமன், லக்ஷ்மணன் 3 பேரும் என்ன பண்ணுவாங்களாம், பஞ்சவடி அப்படிங்கிற ஒரு இடத்துல, அது வந்து ஒரு காடு, அந்த காட்டில் வந்து பஞ்சவடி அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு குடில் அமைச்சு இந்த 14 வருஷம் வனவாசம் போகிறாங்க இல்லையா, அதுக்காக வாழ்ந்து வருவாங்க. அப்போது அந்த பக்கமாக வந்து ராவணனோட தங்க பேர் வந்து சூர்பனகை அப்படின்னு சொல்கிறாங்க. ராவணனே அரக்கன், அப்போ ராவணனோட தங்க சூர்பனகையும் எப்படி இருப்பாங்க, அவங்களும் பார்க்க ரொம்ப கொடூரமாக இருப்பாங்க இல்லையா. அவங்க என்ன பண்ணுறாங்களா, ஒரு நாள் அந்த பக்கமாக போகும்போது ராமரை பார்க்குறாங்களாம். ராமர் வந்து சாக்ஷாத் பெருமாள். ஸோ அவர் எப்படி இருக்காராம், பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்காராம். அவரை பார்த்த உடனே இந்த சூர்பனகை என்ன நினைக்கிறாங்களாம், சரி நம்ம இவரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ராமர்கிட்ட போய் இந்த மாதிரி எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லும்போது ராமர் சொல்கிறாராம், இல்லைம்மா எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுத்து, நீ வேணால் என் தம்பிக்கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்கிறாரு. ராமர், லக்ஷ்மண, பரத, சத்ருக்னன் 4 பேருமே எப்படி இருப்பாங்களாம், ஒத்தா மாதிரி இருப்பாங்களாம், ஒரே மாதிரி இருப்பாங்களாம் பார்க்குறதுக்கு. புராணங்களில் ராமர் வந்து எப்படியான ரொம்ப சாஃப்டாக சாத்வீகமான குணமாக அவர். லக்ஷ்மணன் வந்து கொஞ்சம் சட்டுன்னு கோவப்படுற கேரக்டர். ஸோ சூர்பனகை போய் சொல்கிறாங்களா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது லக்ஷ்மணன் ஒரு 2-3 வாட்டி முடியாதுன்னு சொன்ன பிறகும் சூர்பனகை கேட்டதுனால ஒரு கோவம் வந்து அவர் என்ன பண்ணுறாராம், சூர்பனகையோட மூக்கையும் காதையும் ஒரு இதை வச்சு வாளை வச்சு வெட்டி அமுச்சிடுறாரு. அப்போது சூர்பனகைக்கு அது ரொம்ப கஷ்டமாக அவமானமாக போய் என்ன பண்ணுறாராம், ராவணன் இருக்காங்க இல்லையா இலங்கையில், அந்த சபையில் போய், அண்ணா இந்த மாதிரி நான் காட்டு பக்கமாக போனேன், அங்கே வந்து ஒரு பொண்ணு இருந்தால், ரொம்ப அழகாக இருந்தா பார்க்குறதுக்கு, அவள் பேர் சீதை, அவள் வந்து அங்கே இருக்க வேண்டிய ஆளே கிடையாது, அவள் எங்கே இருக்கணும், உன் கூட நம்ம ராஜ்யத்துலேருந்து உன்னை அலங்கரிக்கணும், அப்படிப்பட்ட பேரழகி, நான் அவளை அந்த மாதிரி பார்த்ததே கிடையாது, அந்த மாதிரியான ஒரு ஆளை. அதனால் நான் என்ன பண்ணேன், எங்கள் அண்ணனுக்கு பொண்ணு கேட்டு நான் போனால் என்னை இந்த மாதிரி மூக்கியும் காதையும் அறுத்து என்னை இந்த மாதிரி மானபங்கம் பண்ணி அமுச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சூர்பனகை என்ன பண்ணுறாங்களாம், ராவணன்கிட்ட சொல்கிறாங்களாம். இப்போவும் வந்து ராவணன் வந்து சீதையை பார்க்கல, ஆனால் சூர்பனகை சொன்னாங்க இல்லையா, அந்த வார்த்தை அவர் மனசில் அந்த அளவுக்கு அவங்கள பற்றின நினப்பை உண்டாக்கி என்ன பண்ணானா ராவணன், சீதையை தூக்கி மனசில் அந்த இடத்துல உட்கார வச்சவரால் கடைசி வரைக்குமே சீதையை இறக்கி கீழே வைக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் ராவணன் என்ன பண்ணாராம், சீதையை கொண்டு போய் இலங்கையில் வச்சு சிறைவாசம் வச்சாங்க. அதுக்கு காரணம் சூர்பனகை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இன்னையோட பதிவு. தேங்க்யூ.